ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கவங்க போய் பேசக்கூடாது. ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள், சில ஸ்டேட்டோட முதலமைச்சர்கள், நம்ம ஸ்டேட்டோட தமிழகத்தோட முதலமைச்சருமே வந்து கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. அதான் உண்மைக்கு அப்புறம் இவர் வந்து உண்மைக்கு புறமா பேசுறாரு, அரசியல் பேசுறாரு. நான் சொல்றேன், நானு மம்தா பானர்ஜி போய் நீங்க உங்க ஸ்டேட்டை பத்தி அட்ரஸ் பண்ண மாட்டீங்க, இஷ்யூ பத்தி பேச மாட்டீங்க. பேசுறது எல்லாமே வந்து பினான்ஸ் மினிஸ்டர்ல அது சரியில்லை, இவங்களுக்கு இது சரியில்லை அப்படின்னு தான் பேசிட்டு இருப்பீங்க. பேசிட்டு இருக்கும்போது திருப்பி அலோகேஷன் கொடுத்தாலும் அப்பயும் இதை தானே பேசிட்டு இருப்பீங்க. என்ன திராவிட மாடல் ஆட்சி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் என்னென்னு சொல்லணும்ல, நீங்க என்னென்ன டெவலப்மெண்ட் திராவிட மாடல் ஆட்சியில் என்னென்ன டெவலப்மெண்ட் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லணும்ல. அந்த 3 நிமிஷம் அதை பற்றி அவர் பேசுனா எல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச திராவிட மாடல் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம வந்து வளர்ந்துட்டு இருக்கிறோம். நாம அது என்னன்னு நீங்க சொல்லுங்க. உலகெங்கும் இருக்கும் மூவர்ணம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து போன வாரம் ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்தாங்க. அது விஷயமா வந்து ஒரு வல்லுநர்கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கணுன்ற முதல் அஜெண்டாவோட பிளான் பண்ணோம். அதுக்காக வந்து ஜியோ டேட்டா அனலிஸ்ட், அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் மிஸ்டர் செந்தில்ன்றவர் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட சில கேள்விகளும் சில விவாதங்களும். சார் வணக்கம். வணக்கம் சார். முதல் கேள்வியே, இந்த 2020-24 பட்ஜெட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? 2020-24 பட்ஜெட் என்னை பொறுத்தவரையில் நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காகவும் தேசத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் உருவாக்கப்பட்டுள்ள பட்ஜெட். இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் சமமாக பார்த்துருக்காங்க, ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஈக்விட்டி எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நான் பார்க்குறேன் எல்லாமே ஈக்குவலாக இருக்குன்றீங்க? எல்லாமே ஈக்குவலாக இருக்குது சார். கோல்டு நீங்கள் வருஷத்துக்கு எந்த ரூபா சார் வாங்குவீங்க? சார், அதாவது கோல்டு அதோட டாக்ஸேஷன் குறைஞ்சிருக்குது, அதனால ரேட்டு குறையும். இல்லை சார், நான் அந்த பாயிண்ட்டுக்கே போல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எங்கே வரீங்கன்னு எனக்கு புரியுது. கோல்டு குறையும், அதனால என்ன சாப்பாடு வரப்போகுதா? கோல்டில் மட்டும் ரேட்டை குறைச்சிருக்கிறாங்க, மற்ற இடங்களில் ரேட் அதிகமாகுது. நீங்கள் எங்கே வரீங்கன்னு எனக்கு தெளிவாக தெரியுது. சொல்லுங்க. ஆக்சுவலி என்னென்னா, ஒரு பட்ஜெட் போடும்போது எந்த செக்டார்லேருந்து எந்த அளவுக்கு இன்கம் வரணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. சரி. அதுக்கு தகுந்த மாதிரி டேக்ஸேஷன் இருக்கும், டேக்ஸ் ரெசிப்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். ரைட் சார். அந்த டேக்ஸ் ரெசிப்ட், அதுக்கப்புறம் செஸ்ன்னு ஒன்று சொல்லுவோம். ஆமாங்க. செஸ் வந்து எப்பவுமே வந்து ஸ்டேட்ஸோட ஷேர் பண்ண மாட்டாங்க, டேக்ஸ் ரெசிப்ட்ஸை மட்டும் தான் ஷேர் பண்ணுவாங்க. ஆமாங்க. புரிஞ்சுதுங்களா? இந்த பேசிக் வித்தியாசம் அதுதான். இப்போது ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட்டுக்கு ரேட்டை இறக்குறாங்க, டாக்ஸேஷன் குறையுது அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதோட டேக்ஸ் பேஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, கோல்டோட விலையை வந்து நிர்ணயம் பண்ணுவதிலிருந்து ஆரம்பித்து அதில் அவங்க அந்த எவ்வளோ டேக்ஸ் இல்லாமல் எவ்வளோ கோல்டு முதல்ல வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு கோல்டு மேக்கிங் அப்படின்றது ஒரு மெர்ச்சன்ட் கிட்ட இருக்கும், அவர் இண்டிவிஜுவலாக செய்வார். டாக்ஸேஷனுக்குள்ளே டேக்ஸ் நெட்டுக்குள்ளே இல்லாமல் இருந்துச்சு. போன பட்ஜெட்டை என்ன பண்ணியிருந்தாங்க, டேக்ஸ் நெட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அப்பயும் இதே கொஸ்டின்ஸ் தான் கேட்டீங்க நீங்கள். அதெல்லாம் எப்படி டேக்ஸுக்கு போட்டு வாங்குறது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு பின்னால் நடந்த வேலைகள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், கோல்டையும் மேக்ஸிமம் டேக்ஸ் நெட்டுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. மேக்ஸிமம் டேக்ஸ் நோட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ரெசிப்ட்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேக்ஸ் வந்து அதிகமாக வரும். அப்படி பட்சம்னா அந்த பர்டிகுலர் செக்டாரில் கொஞ்சம் குறைக்கிறது, அதை லெவல் பண்ணுறதுக்காக. கோல்டுன்றது வந்து உங்களுக்கு எப்படி பார்த்தா கண்ட்ரியோட அசட்டு. சரிங்களா? உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், 1992 சந்திரசேகர ராவ் கவர்மெண்ட் இருக்கும்பொழுது கோல்டு கொண்டுட்டு போய் நம்ம பிளட்ஜ் பண்ணி தான் வாங்கினோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல கோல்டு எந்த அளவுக்கு ஆர்னமெண்ட்ஸ் கிடையாது. ரெண்டு வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். கோல்டு ஆர்னமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எதை பண்ணால் எவ்வளோ டேக்ஸ் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு கேல்குலேஷன் இருக்கும். அந்த கேல்குலேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் அது பண்ணுவாங்க. அதனால் கோல்டு ஏன் அதுக்கு குறைச்சாங்க அப்படின்றது கொஸ்டின்ஸ் இங்கே தேவைப்படாது. பட்ஜெட்டில் ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எக்கனாமிக்கல், அதாவது அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன நடந்திருக்குதுன்னா, நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு பிரச்சனை வரும்போது கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட் ஆவாங்க. நான் பார்த்துருக்கேன். உண்மை. நம்மளோட கவர்னரோட இஷ்யூ ஏதாவது வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட் ஆகிடுவாங்க. கண்டிப்பாக. அவர் எப்படி கவர்னருக்கு இந்த பவர் இருக்குதா அந்த பவர் இருக்குதான்னு கேட்டுவாங்க. ஆனால் அதே மக்கள் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய சான்சலருக்கு வைஸ் சான்சலர் 6 யூனிவர்சிட்டியில் இன்றைக்கி வைஸ் சான்சலர் கிடையாது. கிட்டத்தட்ட 8 மாதமாக அப்படியே தான் இருக்குது. இது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பர்பஸ்ஃபுல்லாக ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். இதை கொஸ்டின் பண்ண மாட்டாங்க.
சரிங்களா? அதே போல் எப்போல்லாம் பட்ஜெட் வருதோ அப்போல்லாம் எக்கனாமிஸ்ட் ஆகிடுவாங்க. எப்போல்லாம் மீத்தேன் கேஸ் வருதோ அப்போல்லாம் வந்து இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, அதாவது ஒரு சில, நான் எல்லாரையும் சொல்ல முடியாது, சிலர் வந்து உடனே வந்து அவங்க சயின்டிஸ்டாக மாறிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பட்ஜெட் வரும்போது ஆல்ரவுண்டாக யோசிக்க வேண்டியிருக்கும். ஆல்ரவுண்டாக அவங்களே, அதாவது ஒரு டாக்மாட்டிக் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, டாக்மாட்டிசம் அப்படிம்பாங்க. எப்படின்னா, நீங்கள் முன்னாலே ஒன்று முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க, நீ என்ன சொன்னாலும் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டோம், நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் தான் பேசுவோம். எல்லாரோட மைண்ட் செட்டும் அப்படி தானே சார்? அப்படி இருக்கு. அவர் இன்டர்வியூராக வரும்போது நான் என்னோட கொஸ்டின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்கும், நீங்கள் ஆன்சர் பண்ணுவோம், உங்களோட ப்ரிப்பரேஷன் ஒரு மைண்ட் செட் இருக்கும். இதே ஆனால் திறந்த மனநிலையோட தான் பார்க்க வேண்டியது. அதாவது பர்சனலாக இருக்க உங்களுக்கு எனக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் மைண்ட் செட் உங்களுக்கு, என் மைண்ட் செட் எனக்கு. ட்ரூ. ஆனால் பலதரப்பட்ட மக்களையும் உள்ளடக்கிய 140 கோடி மக்கள், இப்போ உங்களோட சேனலோட விஷயத்த சொன்னீங்க, அதுபோல் 140 கோடி மக்களுக்கும் தேவையான விஷயங்கும் போது எல்லாத்தையும் தான் யோசிக்க முடியும். ஒரு செக்மெண்ட்டில் பேசுகிறாங்கன்றதுக்காக அந்த விஷயத்தை மாற்ற முடியாது. சரி சார், இப்போ இந்த பட்ஜெட் விஷயமா வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து கடுமையாக விமர்சனம் செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக பட்ஜெட்டுக்காக வந்து முதல்வர் இவ்வளோ பெரிய வீடியோ போட்டார். பாஜகவோட மாநில தலைவர் கூட ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாரு பார்த்தேன். ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஆக்சுவலி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், தமிழக முதல்வரை பொறுத்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் ஃபெயிலியர்ஸ், அந்த பக்கம் மர்டர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால சொசைட்டியில் வந்து ஒரு மாதிரியாக ஒரு விதமான கலக்கமும் பயமும் இருக்கிற இந்த கண்டிஷனில் பட்ஜெட் வந்தது. பட்ஜெட் வந்ததில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்டேட்டுக்கு கொடுத்துருந்தாங்க, பீகார் அண்ட் ஆந்திர பிரதேஷ். அதை தெளிவாக இவர் அரசியல் பண்ணார். இவர் என்ன பண்ணார், ஆந்திர பிரதேஷ் அங்கே பீகாருக்கு வந்து கொடுத்துட்டாங்க, அதனால் வந்து அவங்க வந்து தமிழகத்தை புறக்கணிக்கிறார்கள். 1992 நினைக்கிறேன், 92 அந்த காலகட்டங்களில் காட்கில் ஃபார்முலா அப்படின்னு ஒன்று, காட்கில் ஃபார்முலா அப்படின்னு ஒரு ஃபார்முலா உண்டு. அந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், டெவல்யூஷன் ஆஃப் டிவிசிவ், அதை எவ்வளோ பணம் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஃபார்முலா வச்சுருந்தாங்க. அந்த ஃபார்முலாவில் ஒரு 5 விஷயத்த சொல்லியிருப்பாங்க. பாப்புலேஷனு, டெமோகிராஃபி, அது இன்ஃப்ளேஷன்லாம் வராது, டெமோகிராஃபி, அவங்களோட பாவர்ட்டி ரேஷியோ, க்ரோத் பேட்டர்ன் அண்ட் எக்கானமி, ஃபாரஸ்ட் ஓரியன்டான ட்ரைபல் பீப்புள் எவ்வளோ இருக்காங்க, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த பேசிஸில் தான் உங்களுக்கு இந்த எந்த ஸ்டேட்டுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 14வது ஃபினான்ஸ் கமிஷன்ன்றது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு ஒன்று உண்டு. அந்த கவுன்சில் வந்து ஹெட்டட் பை பிரைம் மினிஸ்டர், எல்லா சீஃப் மினிஸ்டரும் இருக்காங்க. அதான் இப்போ நடந்தது. பிளானிங் கமிஷனோட NDC அதில் இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஃபார்முலா கொடுத்து இது பண்ணியிருந்தாங்க. 14வது ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணது, 14வது ஃபினான்ஸ் கமிஷன் எப்பவுமே 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அன்னன்னைக்கு உள்ளது சம்மந்தமாக வரும். ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், இதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்டுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு என்ன பண்ணாங்க, அதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், 32% வந்து டெவல்யூஷனாக கொடுக்குற அந்த டெவல்யூஷன் ஆஃப் ஃபினான்ஸ் கொடுக்கறத வந்து 32லேருந்து 41% வரைக்கும் கொண்டு வந்தாங்க. அதை தான் 15th ஃபினான்ஸ் கமிஷன் மெயின்டைன் பண்ணுது. சரிங்களா? இது வந்து பணத்தை எப்படி பிரித்து கொடுக்குறோம் அப்படின்றது. இது போக நீங்கள் கிட்டத்தட்ட 11 ஃபினான்ஸ் கமிஷன், அதாவது கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 6 ஃபினான்ஸ் கமிஷன், அவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்துலையுமே சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஆமாம், பிரித்து கொடுக்கும்போது ஏன் அப்படி பிரித்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஒரு 5 க்ரைட்டீரியா, பாவர்ட்டி, அவங்களோட நாட்டினுடைய மக்களோட டெமோகிராஃபி, இந்த மாதிரியான 5 க்ரைட்டீரியா வச்சு பிரித்து கொடுக்கறத அது பண்ணாங்க. இதெல்லாம் ஈக்குவல் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் 14th ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணாங்க, எல்லாத்துக்குமே 41% கொடுத்துடலாம், அதில் எந்த விதமான மாற்றம் வேணான்னு சொல்லிட்டு. எந்தெந்த ஸ்டேட்லாம் முதல்ல வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் எடுத்துருக்குது பார்த்தா, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் இருக்கும், ஜம்மு காஷ்மீர் இருக்கும், லேட்டஸ்ட்டாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தெலுங்கானா உள்ள வந்துருந்தது. இது எல்லாத்தையுமே, ஆனால் ஆர்டிகிள் 370 அப்ரோவேஷனுக்கு முன்னாலேயே அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், ஃபினான்ஸ் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை எடுத்துட்டாங்க. இப்போ ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்னு சொல்கிறது எல்லாமே ஃபினான்ஸ் சம்மந்தமான மட்டும்தானே தவிர எதுவுமே வந்து பொலிட்டிக்கலாவோ அல்லது வந்து கான்ஸ்டியூஷனாலாவே வராது. அப்படி இருக்கும்போது எதுக்கு சார் ஆந்திராவுக்கு மட்டும் அவ்வளோ பெரிய பட்ஜெட்? அதை தான் சொல்ல வரேன் நான். அந்த ஃபார்முலா இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட்டில் என்ன இப்போது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வேணும்னு சொல்லிட்டு ஆந்திர பிரதேஷ், பீகார் அண்ட் ஒடிசா
3 கண்ட்ரி 3 ஸ்டேட்டும் கேட்டுட்டு இருந்தாங்க. கரெக்ட். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, சேங்ஷன் ஆனது வந்து இந்த 2 ஸ்டேட்டுக்கு மட்டும் சேங்ஷன் ஆயிருக்கு, அவங்களுக்கு பண்ணலை. பிஜேபி ரூல்டு ஸ்டேட் ஒரிசா. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சொல்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். அதாவது என்னென்னா, இவங்க 2 பேர் இருக்கிறாங்க, இவங்க 2 பேர் இருக்கிறதுனால தான் இதை பண்ணுறாங்க அப்படின்றது இல்லை. இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்ன்றது நிதிஷ்குமார் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது, இதுக்கு முன்னால் தேஜஸ்வி இருக்கும்போதுமே, அவர் டெபுட்டியாக இருக்கும்போது லாஸ்ட் டைம் பட்ஜெட் அப்பயும் வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வேணும்னு அவங்க கேட்டிருந்தாங்க. இது கிட்டத்தட்ட ரொம்ப நாள் டிமாண்ட் இது. அதே போல் ஆந்திர பிரதேஷ் வந்து நீங்கள் ஹைதராபாத் வந்து தெலுங்கானாவோட போன பின்னால் மாறின பின்னால் அந்த ஸ்டேட்டோட ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃபினான்ஸ் பெர் கேபிட்டா இன்கம் தான் கேல்குலேஷன் எப்பவுமே. பெர் கேபிட்டா இன்கம் என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதை கொடுக்கறது பண்ணுறது இருக்கும். ஸ்பெஷல் ஸ்டேட்ன்றது என்னங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணம், அந்த பணம் வந்து நீங்கள் அந்த வருஷத்துக்குள்ள ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு சொன்னால் அது வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், சன்செட் அப்படின்னு சொல்லுவாங்க, திருப்பி சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிடும். ஆனால் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கப்பட்ட ஸ்டேட்டுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கீமுக்கு மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு 65-35 ரேஷியோவில் இருந்துச்சுன்னா, இது மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 90-10 ரேஷியோவில் இருக்கும். இவ்வளோதான். ஸ்டேட் கவர்மெண்ட் 10% கொடுக்கணும், 90% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும். அதே சமயத்தில் அந்த பர்டிகுலர் ஸ்கீம் வந்து முடிஞ்சிருச்சு, இந்த ஃபினான்சியல் எண்ட் ஆயிடுச்சுனாலும் அது கேரி ஃபார்வர்ட் ஆகும் நெக்ஸ்ட் இயருக்கு. இதுதான் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். அது எவ்வளோ கொடுத்தாங்க எவ்வளோ கொடுக்கல அப்படின்றது வந்து அந்தந்த ஸ்டேட்டுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி. நான் சொன்ன இல்லைங்களா, இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் ஒரு ஸ்டேட்டுக்கு கொடுக்கறதும் கொடுக்காததும் இருக்குது. நான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு, ஒரு ஃபினான்ஸ் கமிஷனில் ஒரு கிட்டத்தட்ட 10 ஃபினான்ஸ் கமிஷனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மொத்தமாகவே 6 ஃபினான்ஸ் கமிஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ் மொத்தத்துக்குமே கம்மியாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க கம்பேரிட்டிவ்லி. அதை ஈக்குவல் பண்ணது தான் கார்கில் ஃபார்முலாவுக்கு அப்புறம் வந்து அதை மாற்றினாங்க. ஒருவேளை அதனால தான் வந்து முதல்வர் அவர்கள் மாற்றான் தாய் போல பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அதை தான் அதாவது சீஃப் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால், இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிளானிங் கமிஷன் வேறு, நிதி ஆயோக் வேறு. பிளானிங் கமிஷன் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், அசஸிங் த ப்ராப்பர்ட்டி, டேக்கிங் உள்ளே எடுத்துக்கிட்டு ரீடிஸ்ட்ரிபியூட்டிங் த ப்ராப்பர்ட்டிஸ். அதுதான் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை இவ்வளோலாம் உங்கள் ஸ்டேட்லேருந்து எவ்வளோ வருமானம் வரும், உங்கள் ஸ்டேட்லேருந்து எவ்வளோ வருமானம் மொத்தமாக எடுத்து அதை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது என்டிசியோட ஒர்க்கு, பிளானிங் கமிஷனோட ஒர்க்கு. இது வந்து முதல்ல இருந்தது. என்னைக்கு நிதி ஆயோக் ஆணிச்சோ அன்னையிலேருந்து அந்த வேலை அதுக்கு இல்லை. அட்வைசரி ஸ்டேட்டஸ் கிடையாது, அதுக்கு சஜஸ்டிவ் ஸ்டேட்டஸ் தான் அவங்களுக்கு. அட்வைஸ் வேற, சஜஷன் வேற. இவங்க என்னன்னா, என்ன எங்கே இருக்குது, இங்கே இந்த குறைபாடுகள் இன்னும் டீப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு நிதி ஆயோக் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட ஸ்டேட்டஸே என்ன அப்படின்னா, வருவாங்க, இங்கெங்கே இந்தந்த இஷ்யூஸ் இருக்குது, இந்த பிரச்சனை இப்படி பிளக்இன் பண்ண முடியும், இவ்வளோதான் அவங்க ஒர்க்கே. முதல்ல மாதிரி இப்போ இல்லை, ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது இல்லை அவங்க வேலை. என்டிசியுமே கூடுனது, பேசுனது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறத அலசி ஆராயிறது. இப்போ தமிழ்நாட்டில் எனக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குது, இந்த பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் சொல்லும்போது, அவங்க என்ன மாதிரி பிரச்சனைனா பணம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோசியல் ஸ்டேட்டஸோ மற்ற விஷயங்களோ பணமோ எல்லா விஷயத்தையும் பற்றி பேசும்போது அது எப்படி அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுன்சில் முடிவு பண்ணோம். பிரைம் மினிஸ்டர் அங்கே இருப்பார். இதில் நம்மளோட சீஃப் மினிஸ்டர் பெரிய வீடியோ போட்டிருந்தார். நான் வந்து ஒரு மாற்றான் தாய் பிள்ளையோட நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி அதனால நான் அதுக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு, இவரோட என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எதை பேஸ் பண்ணி இப்படி சொல்கிறார். ஒருவேளை அவருக்கு வந்து பிளானிங் கமிஷன் எப்படி இருந்தது, நிதி ஆயோக் எப்படி இருந்தது, யாரும் அவருக்கு சரியாக சொல்லலையா, இல்லை அவரே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலையான்னு எனக்கு தெரியல. நீங்கள் நிதி ஆயோக்கில் போய் பேசுறதுனால உங்களுக்கு ஃபினான்சியல் டிஸ்ட்ரிபியூஷன் விஷயமா பெருசாக நடந்து போகிறது கிடையாது சார். இன்னொன்று, அப்படி அட்டன் பண்ணுறதுக்கு அத்தனை சிஎம் போயிருக்காங்க, முக்கியமாக மம்தா பானர்ஜி அவர்களும் போயிருக்காங்க. அதுதான் சார், அவங்களுக்கும் வந்து மரியாதை குறைவான விஷயங்கள் நடந்து பாய்காட் பண்ணிட்டு இல்லை சார். ஒரு முதல்வர் ஸ்டேட்டஸில் இருக்க ஒரு பர்சன் வந்து நிதி ஆயோக் கமிட்டிக்காக கூப்பிடுறாங்க, இப்போ அட்டன் பண்ணும்போது அது பாய்காட் பண்ணிட்டு வரணும்னு அவசியம் ஏன்? பாய்காட் பண்ணுறது அப்படின்றது வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த இண்டி கூட்டணியிலேருந்து நான் அரசியலுக்குள்ளே அதிகமாக போக விரும்பல, பட் ஸ்டில் நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சரு, ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து மெலகின் பண்ணணும், கவர்மெண்ட்டை மெலகின் பண்ணணும், மோடியை மெலகின் பண்ணணும் அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க. பிரைம் மினிஸ்டர் வேறு ஒன்றுமே அதில் இன்டென்ஷன் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் முடிஞ்சிச்சுன்னா எல்லா மீட்டிங்லேயுமே, நீங்கள் கார்பரேட் மீட்டிங்லேயுமே வந்து அவங்களோட டைம் முடிஞ்சிச்சுன்னா மைக்கு தன்னை போல் ஆஃப் ஆகிடும். உண்மை சார். ஏன்னா இட் ஹேஸ் டு கேரி ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட். கரெக்ட் சார். அந்த கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ளே அவங்க ஸ்டேட்டோட பிரச்சனையை அவங்க முடிக்கணும். எது முன்னே பேசுனா அங்கே போய் அரசியல் பேசுனாங்க அப்படின்னு சொன்னால் டைம் முடியாது, அப்பயே கட்டு. நீங்கள் அரசியல் மட்டுமே பேசிட்டு இருந்திருப்பீங்க, டைம் முடியாது, கட் ஆகிடுச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளோதான், அடுத்த ஸ்டேட்டுக்கு போயிடும் அது. இதெல்லாம் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கவங்க போய் பேசக்கூடாது. ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள், சில ஸ்டேட்டோட முதலமைச்சர்கள், நம்ம ஸ்டேட்டோட தமிழகத்தோட முதலமைச்சருமே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருக்குதா, இல்லை வந்து அவர் சொல்லணுன்றதுக்காக சொல்கிறாரான்னு தெரியல. சொல்லக்கூட விஷயங்களை பாதிக்கு மேலே வந்து உண்மையை மறைத்து விடுகிறார்.
ஏன்னா நம்ம பெரிய ஸ்ட்ராக்சரில் இருக்கவங்களுக்கு நம்ம அந்த மாதிரி சில வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடாது. உண்மையை மறைச்சிட்டு பேசுகிறாரு, இல்லை உண்மையை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாரான்னு தெரியல எனக்கு. இந்த நிதி ஆயோக் விஷயத்தில் மறைச்சு பேசுறான்னு சொல்ல வரீங்க சார்? இதை தான் சொல்கிறேனே, நிதி ஆயோக்கு மீட்டிங்க்கு போகாததுக்கான காரணம் அவர் சொல்கிறாரு பாருங்க சார். நீங்கள் இந்த நிதி ஆயோக் மட்டும், இந்த நிதி ஆயோக்கில் தொடர்ச்சியாக 3 வருடம் நடக்கக்கூடிய ஒரு நிதி ஆயோக் கூட அவர் கலந்துக்கலன்றது டேட்டா எங்கிட்ட இருக்கு. பட் ஆனால் இந்த தடவை நிதி ஆயோக்கு கலந்துக்க முடியாததுக்கான ரீசன் அவர் வேலிடேட் பண்ணி வைக்கிறது மாற்றான் தாய் போல மோடி அவர்கள் பார்க்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் மொத்த கேபினெட் அப்படி தான் பார்க்குது. அந்த ஒரே ரீசனுக்காக தான் போக முடியலன்ற ஸ்ட்ராங்கான ஒரு பிளேம் வைக்கிறார். அதுதாங்க. அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா அவருக்கு அப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலையா? 0% கூட ஒரு நயா பைசா கூட தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்படவில்லை அப்படின்ற விஷயத்தை ஸ்ட்ரைட்டா வைக்கிறார். ஏங்க நான் கொஞ்சம் முன்னால தானே சொன்னேன். இல்ல சார், நான் சிஸ்டம் படியே 41% வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரி சார், நாட்டோட வளர்ச்சியை தான் பிரதமர் அவர்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒவ்வொரு நகர்வும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மெட்ரோ ட்ரெயின்றது அடுத்த கட்டத்துக்கான நகர்வு, அதுக்கான ஒரு பட்ஜெட் கூட அலாட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சா? ஏன்னா கோயம்புத்தூர், மதுரை எல்லா விஷயங்களையும் எல்லாம் அந்த மாவட்டங்கள்லாம் வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. நிலத்தை வந்து இது பண்ணி அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒரு பட்ஜெட் அலாட் ஆகி அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகாம இருக்குன்றது ஒரு பேசும் பொருளாக இருக்கு. ரைட்டுங்க. எகைன் நம்ம எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும், நம்மளுடைய ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி மிஸ்கைட் பண்ணுறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த விஷயத்தை. ஏன்னா ஒரு ஆஃபீஸர்ஸ் கூட இந்த விஷயம் தெரியாது, ஒரு ஆஃபீஸர்ஸ் கூட இதை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க சிஎம் கிட்ட அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ரீசன் என்ன அப்படின்னா, ஆஃபீஸர்ஸ் பேசுறாங்கன்னு சொல்றீங்களா? சிஎம் கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க. அப்போ நாலேஜ் கொடுத்துருப்பாங்கல்ல சார்? கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. அதை தான் உண்மைக்கு புறமா பேசுறாரு. அப்புறம் இவர் வந்து உண்மைக்கு புறமா பேசுறாரு, அரசியல் பேசுறாருன்னு நான் சொல்றேன். நான் மம்தா பானர்ஜி போய் கட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னது என்னன்னா, நீங்க எடுத்த உடனே இப்போ கவர்மெண்ட்டை பிளேம் பண்ணிட்டு இருந்தா, பட்ஜெட்ல அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் முடிஞ்சு போயிடும். உங்க ஸ்டேட்டோட அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டோட இன்ட்ரெஸ்ட்டை நீங்க எங்க அட்ரஸ் பண்ண முடியும்? அட்ரஸ் பண்ணாம வந்துருவீங்க. அப்புறம் அதை அப்படியே நிக்க தானே செய்யும். கரெக்ட் சார். இப்போ 10 கோடி மக்களை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு சிஎம் போய் உட்கார்றாங்க சார். அந்த சிஎம்க்கு மிச்சம் ஆட்களோட சிஎம்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டைம் 3 minutes அப்படின்னு ஒரு கன்சிடரேஷன் கொடுக்கலாம் இல்லையா? சரி, ஒரு நாள் ஃபுல்லா நடக்குது, அதுக்கு இவ்வளவு டைம் நம்ம சப்ஜெக்ட் விட்டு வெளியில வந்துட்டோம். No, though it is get diluting, but if your CM is representing 10 crore member போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஸ்டேட் சார் இருக்குது தமிழ்நாடு இந்தியால 28 சார். 28 ஸ்டேட் இருக்கா? 28 ஸ்டேட் மட்டும் இல்லாம அந்தந்த மினிஸ்ட்ரியும் பேசுவாங்களா? கண்டிப்பா சார். எல்லாருக்கும் பேசுறது இவ்வளவு டைம்னா அவ்வளவுதான் டைம். கன்சிடரேஷன் இருக்குதுன்னு சொன்னா நீங்க என்ன கத்திக்கிட்டு இருக்கும்போது எந்த போய் கன்சிடரேஷன் உங்களுக்கு? யூ வில் நாட் டாக் அபவுட், நீங்க உங்க ஸ்டேட்டை பத்தி அட்ரஸ் பண்ண மாட்டீங்க, இஷ்யூ பத்தி பேச மாட்டீங்க. பேசுறது எல்லாமே வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர்ல அது சரியில்லை, இவங்களுக்கு இது சரியில்லை அப்படின்னு தான் பேசிட்டு இருப்பீங்க. பேசிட்டு இருக்கும்போது திருப்பி அலோகேஷன் கொடுத்தாலும் அப்பி இதை தானே பேசிட்டு இருப்பீங்க. என்னத்த போய் அலோகேஷன் கொடுக்கறது? சரி, இதெல்லாம் ஒரு பர்டிகுலர் பர்சனோட தனிப்பட்ட விஷயம் பேசுனதால என்ன சொல்ல வரேன், சில வருடங்கள் முன்னாடி வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து வெங்காய விலை ஏறி போச்சேன்னு சொல்லி ரிப்போர்ட்டர் கேட்கும்போது அது பதில் சொல்றாங்க, நான் வெங்காயம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து யூ நோ அபவுட் தட். அது எப்போ பெரிய டாக் ஆஃப் த டவுன், இந்தியா ஃபுல்லா ஒரு பெரிய டாக் ஆஃப் த டவுனா இருந்தது. ஒரு பீயிங் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஹவ் கேன் ஷி டாக் லைக் தட் அப்படின்னு ஒரு டிபேட்டே நிறைய சேனல்ல போய் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். உங்களுக்கு 2000 இயர் மறந்துருச்சு, ஃபினான்ஸ் மினிஸ்டரா நம்ம ப. சிதம்பரம் இருந்தார். இன்ஃப்ளேஷன் ரேட் எல்லாம் கண்ணாபண்ணான்னு ஏறிட்டு இருக்குது, யாருமே சாப்பிட முடியலைங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்றாங்க, அதை பார்த்தா உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்கள்லாம் கஷ்டத்தில் இல்லை, ஐஸ்கிரீம் சாப்பிட்ற அளவுக்கு வசதி இருக்குது அப்படின்னு சொன்னார். இது எல்லாமே என்னன்னா ஒரு சர்க்காஸ்டிக்காக ஒரு விஷயங்களில் வரும்போது அதை விடுங்க, இதை வந்து நாங்கள் அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், அதில் வந்து வெங்காய விலை ஏறுது, வெங்காயம் நான் சாப்பிடாதனால நான் மார்க்கெட்டில் வாங்கலாதனால எனக்கு தெரியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கலாம். இவ்வளோதான். இது ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கிறதுனால அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதை பிடிச்சி வச்சுட்டு, ஏன்னா தமிழக ஊடகங்கள் எப்பவுமே வந்து ஸ்டேட்டோட டெவலப்மெண்ட்டை பற்றி பேசுகிறதே கிடையாது. அவர் சீஃப் மினிஸ்டர் பேசுனதை நானும் கேட்டேன். திராவிட மாடல் ஆட்சி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் என்னென்னு சொல்லணும்ல, நீங்கள் என்னென்ன டெவலப்மெண்ட் திராவிட மாடல் ஆட்சியில் என்னென்ன டெவலப்மெண்ட் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லணும்ல. அந்த 3 நிமிஷத்தில் அதை பற்றி அவர் பேசுனதுனா உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச திராவிட மாடல் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து வளர்ந்துட்டு இருக்கிறோம், நாம் அது என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்லல 3 விஷயம் நான் சொல்றேன், சொல்லுங்க. ஒன்று வந்து காலையில் மாணவர்களுக்கு இலவச டிஃபன் நல்ல ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு. பெண்களுக்கு 1000 ரூபாய்ன்ற விஷயம். 3வது வந்து பெண்களுக்கு இலவச பஸ் பயணம். இது ஒரு மிகப்பெரிய ரொம்ப சந்தோஷங்க. கொஞ்சம் ஒரு விஷயத்தை திருப்பியும் புரிஞ்சுக்குவாங்க. நம்ம நேஷனல் நியூ எஜுகேஷன் பாலிசி ஒன்று வந்துச்சு. கரெக்ட் சார். அந்த பாலிசியில் எவ்வளோ ப்ரோட்டீன் பசங்களுக்கு கொடுக்கணுன்றது இருக்குது, அதுக்கான ஃபண்ட் அலோகேஷன் இருக்குது.
அந்த ஃபண்ட் அலிகேஷனை தான் இவர் வந்து காலை உணவு சிற்றுண்டியாக கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இவங்க பண்ணது ஒன்றும் கிடையாது. இதில் திராவிட மாடலுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஃபண்டு அலோகேட்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட், நியூ எஜுகேஷன் பாலிசியில் இருக்குது. புதுசாக இருக்குது சார் எங்களுக்கு. அதுதான் சார், இது அவேர்னஸ் உள்ளே போய் பாருங்கள் சார். ஸோ ஒன்றுமே புதுசாக இவங்க பண்ணவே இல்லை சார். ஏற்கனவே இருக்கிறது கவர்மெண்ட் கொடுக்கறது அதுக்கு ஒரு மாடிஃபை பண்ணி ஒன்று பண்ணிவிட்டு அதை வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது டெவலப்மெண்ட் இல்லை சார். சொசைட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சொசைட்டிக்கு கூட பேசிக் நீட்ஸ் சாப்பாடு அதை கொடுத்துருக்குறாங்க. அது டெவலப்மெண்ட் இல்லை. நீங்கள் திராவிட மாடல் வளர்ச்சின்னு எதை சொல்கிறீங்க அதை சொல்லுங்கள். ரெண்டாவது என்ன சொன்னீங்க? 1000 ரூபா கொடுக்கறது. சோசியல் ஈக்குவாலிட்டின்னு ஒன்று இருக்குதுல்ல, சொசைட்டியில் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, அதுக்காக கொடுக்குற 1000 ரூபா பணத்தை வந்து இதில் கொண்டு வராதிங்க. டெவலப்மெண்ட்ன்றது வேற, நீங்கள் சொசைட்டி காப்பாற்றுறதுக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் வேற. இதுதான் டிஃபரன்ஸு. மக்கள்கிட்ட என்னோட ரெக்வஸ்ட் என்னென்னா, ப்ளீஸ் தயவு செஞ்சு பட்ஜெட் அலோகேஷன் எப்படின்றத நீங்கள் படிச்சுக்கோங்க. படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் என்ன பண்ணுறாங்க, பட்ஜெட்டில் என்னென்னலாம் வருது என்னென்னலாம் வரலன்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு அரசியல் தலைவர்களோ ஏதோ ஒரு கவர்மெண்ட் சைடு ஏதோ ஒரு வீடியோ வருதுன்றதுக்காக மொத்தமாக நம்ப வேண்டிய அவசியம் இல்லைன்றதான் என்னோட தாழ்மையான கருத்து. நீங்களாக பார்த்து புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுட்டு ஃபர்தராக மூவ் ஆங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் இஸ் பெஸ்ட் பட்ஜெட். அவங்க என்ன பண்ண முடியுன்றதை தெளிவாக பண்ணியிருக்காங்க. நாட்டினுடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான பட்ஜெட்டாக தான் நான் பார்க்குறேன். இது தங்களோட பார்வை. தங்கள் வருகைக்கும் தங்கள் கருத்து பதிவுக்கும் நன்றி. நன்றி. மக்களே, இது ஒரு நல்ல பதிவு என்று கருதலாம். ஏனென்றால் தெள்ள தெளிவாக பட்ஜெட்டை பற்றியும் இன்று நடக்கக்கூடிய கால சூழ்நிலை பற்றி தெளிவாக விளக்கியுள்ளார் திரு செந்தில் அவர்கள். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நல்ல வல்லுநர் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.